அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வளர்ந்த வணக்கம். அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் தித்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தம், அதனால் தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகள் உதவிகள் வழங்குகின்ற நிலைமை இருக்கின்றது. அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்தியா உடனடியாக உதவி வழங்குவதற்காக நிவாரண பணி ஆரம்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் நிதி உதவியையும் வழங்கியது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இதோடு முக்கியமான விடயம் என்னவென்றால், பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்கள் கடந்த ஆண்டு இலங்கை தீவுக்கு வந்த பொழுது தமிழ் தரப்பினரை சந்தித்த விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்பொழுது அவர் பேசும்பொழுது, தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக பேசும்பொழுது எல்லோருமே பயன்படுத்துகிற விடயம் என்னவென்றால், நீங்கள் ஒன்றாக வாருங்கள் என்று. இந்த விடயத்தை நாங்கள் நிச்சயமாக மனம் திறந்து பேச வேண்டும், விரிவாக பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கூறுங்கள், நீங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் வந்த பொழுது அங்கே தமிழ் கட்சிகள் எல்லோருமாக சென்றிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அந்த விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சந்தித்த விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலில் தமிழ் கட்சிகளை சந்தித்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அங்கே ஜெய்சங்கர் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களை பார்த்தால் வயோதிப மண்டபத்திலிருந்து வந்தவர்கள் போல் இருந்தது. சமூக வலைத்தளத்தில் பார்த்ததைத்தான் நான் கூறுகிறேன். நீங்கள் சந்திப்பு தொடர்பாக என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? ஒன்று, தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதில் ஒரு சிலர் தான் பிரதிநிதிகள். ஏனையவர்கள் தாங்களே பிரதிநிதிகளாக ஆக்கிக்கொண்டு அங்கு போய் நிற்பவர்கள். அந்த கூட்டத்தில், அதாவது ஒரு வரியில் சொல்ல போனால், தமிழ் கட்சிகள் ஜெய்சங்கருடன் மேற்கொண்ட அந்த சந்திப்பு படு தோல்வியான ஒரு சந்திப்பு. என்னென்று சொன்னால், அங்கு நின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் ஒட்டுக்குழுக்கள், பாலியல் குற்றவாளிகள், ஏமாற்றுக்காரர்கள், இலங்கை அரசுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள், தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு குழு. அதாவது அதில் 90% குற்றவாளிகள். இதுதான் இந்தியா வெளிவார கொள்கை. இந்தியா இலங்கையில் தோல்வி அடைவதற்குரிய காரணமும் அதுதான். தன்னை சுற்றி குற்றவாளிகள், அறிவீனமானவர்கள், மூடர்கள், பாலியல் குற்றவாளிகள், போதை வத்து கடத்துபவர்கள், இலங்கை அரசுடன் இணைந்து தனது சொந்த மக்களை ஏமாற்றுவர்கள், இவர்களை கூட்டணியாக வைத்துக் கொண்டு எந்த ஒரு நாடும் வெளிவார கொள்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் இல்லை. அதுதான் உண்மை. ஏன் நான் இந்த தமிழ் கட்சிகளின் சந்திப்பு முற்றுமுழுதான தோல்வி என்று பார்க்கிறேன் என்று சொன்னால், ஒருவர் 13 கேட்கிறார், அது பிரச்சனை இல்லை. ஒருவர் சுயாட்சி என்று கேட்கிறார், அதுக்கும் பிரச்சனை இல்லை. அவர்கள் பேசலாம். ஒரு ஆள் ஒற்றை ஆட்சிக்குள் என்று சொல்கிறார். ஓகே, முதலில் போனதுடன் நீங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு, சீனா தொடர்பாக அங்கு பேச தேவையில்லை. நீங்கள் எப்போது இந்தியாவின் பாதுகாப்பு என்று தொடங்குகிறீர்களோ அங்கு நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்றால் உங்கள் மக்களை நீங்கள் மறந்து விட்டீர்கள். அதுதான் அதன் அர்த்தம். இப்ப சில சமயங்களில் நாங்கள் ஆக்களை திட்டும் போது, பலர் திட்டும் போது நாயை என்று திட்டுவார்கள். என்னென்று சொன்னால், அது உண்மையை நாயை தரம் தாழ்த்துவதில்லை, அது நன்றி உள்ளது. ஆனால் எந்த ஒரு எஜமானும் தனது சொந்த நாய்க்கு பயப்படுவதில்லை. ஏன்? அந்த சொந்த நாய் எப்போதுமே எஜமானுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கும். அப்ப நீங்கள் எப்போது இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பாக அதில் போய் வாய திறந்தீர்களோ, கைத்திரமார் நம்மளோ அதை வாய திறந்தவர், எல்லோரும் வாய திறந்தீர்களோ, அப்போதே நீங்கள் பேரம் பேசும் சக்தியை இழந்து விட்டீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் அங்கு என்னத்தை பேசினாலும் பேச்சு இல்லை. இலங்கையும் சொல்வதுண்டு. இலங்கையும் இப்ப அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்கும் போது அவர் சொல்லுவார்கள், இந்தியாவின் நலன்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் ஸ்ரீலங்கா இயங்கும், அப்படி சொல்லுவார்கள். ஆனால் அதே வார்த்தையை அவர்கள் அமெரிக்க தூதுவரிடமும் சொல்லுவார்கள், சீனாவுடனும் சொல்லுவார்கள். சீனாவின் நலனுக்கு எந்த பாதிப்பும் வராது, அமெரிக்காவின் நலன்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, அப்படித்தான் சொல்லுவார்கள். நீங்கள் சொல்ல தயாரோ? நீங்க நாளைக்கு சீன தூதுவரை போய் சந்திச்சு சீனாவுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நாங்கள் இயங்குவோம் சொல்ல தயாரோ? இல்லை. ஆக மொத்தத்தில் நீங்கள் உங்களோட மக்களை யோசித்தீர்களா? மக்களின் பாதுகாப்பை பற்றி யாராவது அதில் வாய் திறந்தீர்களா? உங்கள் சொந்த மக்களின் பாதுகாப்பு தொடர்பாக வாய் திறந்தீர்களா? மீனவர் பிரச்சனையை பேசும்போது கூட என்னென்று பேசுகிறீர்கள்? அதை இலங்கை அரசு பயன்படுத்துகிறது, சரி. ஆனால் நீங்கள் தீர்க்கமாக பேசினீர்களா? இன்றைக்கு ஜெய்சங்கர் கொண்டு வந்து கொடுத்த $450 மில்லியன் ஆற்ற காசு, தமிழ் மக்களின் காசு. தமிழ் மக்களின் காசுல ஒரு பகுதி வாய் திறந்தீர்களா? இல்லை. என்ன பிரச்சனை என்று சொன்னால்,
இதுல போற அத்தனை பேரும் அடுத்த முறை தமிழ் அரசியலில் இருக்க போறாங்க. அதுதான் தமிழர்களுக்கான முதலாவது இலக்காக இருக்க வேண்டும். இப்ப இதில் நான் பிறகு பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்தியாவுக்கு போன பிற்பாடு இடம்பெற்றது சில சில கொள்கைகள் முன்னணியில் இருக்க வேண்டும். பிரையாரிட்டி லிஸ்ட் என்று சொல்றது. இந்த பிரையாரிட்டி லிஸ்ட்ல இனிமேல் தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டியது இந்த 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 கூட்டணியை அரசியல் இருந்து முற்றாக அகற்றிவிட வேண்டும். அதை இளைஞர்களோ பல்கலைக்கழகங்களோ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற வயதானவர்களை நான் இங்கு கூப்பிடவில்லை. அவர்களை இனி திருத்துவதால் எந்தவித பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. இளைஞர்களாவது அவர்களிடம் ஒரு நல்லொரு சிந்தனையை வளர்த்து இந்த குப்பை கூலங்களை எல்லாம் கூட்டி அகற்றிவிட்டு அந்த மக்களுக்கு என்னென்ன மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் எப்போதும் இந்தியாவை பற்றி தூக்கி பிடிச்சோ அப்படி இப்படி கதைப்பது கிடையாது. விடுதலை புலிகள் இந்தியாவை எதிர்த்த போது, ஆயுதத்தை தூக்கிய போது கூட அவர்கள் ஏன் என்று கேட்கவில்லை, எதிர்த்து நிற்கவில்லை. தங்கள் உயிர்களை கொடுத்து விடுதலை புலிகள் நின்றார். அதுதான். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு ஒன்று தெரியும், அந்த மக்களுக்கு நாசம் செய்யும் போது நீங்கள் எதிர்த்து நின்றால் அவர்கள் தொப்புக்கூடிய என்றெல்லாம் அவர்கள் சொல்வதில்லை. நீங்கள் ஒரு 4 பேர் அதை சொல்லிக் கொண்டு தெரிகிறீர்கள். அப்ப தமிழ் கட்சிகள் கலந்துரையாடலை பொறுத்தவரையில் அதிலும் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் கூப்பிடப்பட்டார்கள். எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூப்பிடப்படவில்லை. தமிழ் தரப்பில் தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் கூப்பிடப்பட்டார்கள். அவர்கள் போய் 13 திட்டத்தை பேசினார்கள், சோற்றியாற்று முறையாக பேசினார். பிறகு வந்த பிற்பாடும் அடிபாடு கதைத்து போட்டு வந்த பிற்பாடு கஜேந்திரகுமார் முழு பிரச்சாரமும் 13 கேட்டு விட்டார்கள், 13 கேட்டு விட்டார்கள், 13 கேட்டு விட்டார்கள். அதையே இந்தியா நிறைவேற்றாது. ஏன்னா இந்தியா கொண்டு வந்தது. ஆனால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரிக்கிறீர்களா? இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நீங்கள் ஆதரிப்பதே முதலாவது பிழை. அது இலங்கையுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம், தமிழர்களுக்கான ஒப்பந்தம் அல்ல. அது இலங்கை அரசுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம். இலங்கை அரசும் இந்திய அரசும் மேற்கொண்ட உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒற்றை ஆட்சி வேண்டாம் என்று என்ன சொல்லலாம்? அதே பிள்ளை அல்லோ 4 பேப்பரை படிக்கும் உங்களுக்கு அரசியல்வாதிகள். அதைத்தான் நான் சொல்றேன், சட்டம் படித்தவர்கள் எல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது. இது ஒரு மிக மிக மூடத்தரமான நம்பிக்கையே இந்த தமிழ் தரப்பின் அழிவுக்கு காரணம். அவர் சட்டம் படிச்சுட்டாரோ சரி, மற்றது இங்க உங்களுக்கு தெரியும், வித்தித்வா புயல் வந்த பிற்பாடு நவாலிக்கு ஒரு விதானம் இருக்கிறார். ஆனால் 1000 விதானைகள் வெளியில் இருக்கு. அமெரிக்காவில் 20 விதான, யூகேல 30 விதான, ஆஸ்திரேலியாவில் 40 விதான. அவனை அந்த வேலையை செய்ய விடாங்க. சரி, நீங்கள் எதுவும் செய்யணும், நீங்க போங்கோ, போய் அங்க செய்யுங்க. இப்ப ஜேவிபி காரன் என்ன செய்தான்? 2 தரம் அடி வாங்கினான். அவங்கள 60,000 பேர் காணாம போனாங்க. அப்படி இருந்து போய் தங்களோட ஊர்ல நின்று வேலை செய்யறாங்களா? அப்படி நீங்க போங்க. நீங்க விதானையா இருக்கணும் என்றால் இங்க இருந்து அங்க விதான வேலை பார்க்காதீங்க, அங்க போங்க. அப்ப அதே போலதான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் அவன் 13 கேட்டால் காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரத்தை பலப்பட்டு முதல்ல இடுங்கள். என் இந்தியாவுல போய் அவர் தான் சொன்னீர்கள். என்னென்று சொன்னால் உங்களுக்குள் குழப்பம் இருக்கின்றது, தெளிவாக கதைப்பதில்லை. நீங்கள் உங்கள் மக்களை விட்டு ஓடோடி போய் இந்தியா அவரை கண்டவுடன் இந்தியாவின் பாதுகாப்பு என்று கதைக்கிறீர்கள். அதோடைய அந்த உடைஞ்சு போகுது. அதோட நான் அதை பார்த்தோன்னே நான் விட்டுட்டேன். ஏனென்றால் யாராவது எங்கட மக்களை பற்றி, தன் சொந்த மக்களை பற்றி கதைக்கிறவனை கொண்டு வாங்கும். மற்ற நாடுகள் அதுகளை வேண்டாம். சரி, உங்க சொந்த நாட்டில் ஒரு பாலம் உடைஞ்சா அல்லது உங்க சொந்த நாட்டில் ஒரு வயல் அழிஞ்சா அதை பற்றியாவது நீ கதைச்சாலும் பரவாயில்லை. அவன் இந்தியாவும் மிகப்பெரிய நாடு, அது இந்த பாதுகாப்பு அவனுக்கு பார்க்க தெரியும். மற்ற அவன் பாதுகாப்பை பற்றி நீ கதைச்சி என்றால் நீ அமெரிக்காவிலிருந்து நேட்டோவிலிருந்து நீ வெளியில போவ. அது ஒரு அடுத்த பிரச்சனை. பூகோள அரசியலுக்கு நீ வந்துருவ. பூகோள அரசியல் நீ ஒரு பக்கச்சார்பானவன் என்று முத்திர ஊத்தப்படுவ. நாளைக்கு தமிழ் இனத்துக்கு நிலைமை வரும். இது தமிழினம் உண்மையா அறிவிக்க வேண்டும், இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று என்றால் இப்படி போய் கதைக்கிறதால நாளைக்கு நாங்கள் அந்நிய அந்த அனைத்துலக சமூகத்திலிருந்து நாங்கள் ஒதுக்கப்படுவோம். அது ஒரு அந்த அறிவு கூட இல்லாத ஒரு நிலையாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையை நான் பார்த்தேன். அரசர்களே, நீண்ட நாட்களாக உங்களோடு அரசியல் நிகழ்ச்சியில் நான் உரையாடுவேன். ஆனால் இன்றுதான் முதல் தடவையாக உங்களுடைய அந்த கடுமையான விமர்சனத்தை தமிழ் அரசியல்வாதிகளுடைய உங்களுடைய அந்த விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் போல் தெரிகின்றது. என்ன காரணத்துக்காக? இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுது
இவர்களைத்தானே தமிழ் மக்கள் தொடர்ந்து தெரிவு செய்கிறார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் தங்களுக்கு இப்ப மட்டும் தெரிகின்றது. இப்ப கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக மக்கள் நல்ல விழிப்படைந்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் தொடர்பாக. என்றால் இது நாங்கள் சமூக வலைத்தளத்துக்கும் நன்றி கூற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அது இருந்தபடியால் தான் உங்களை போன்றவர்கள், இராமிதரை போன்றவர்கள், ஃபெட்மார் மாஸ்டர் போன்றவர்கள் உண்மை நிலைமையை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தெரியும், அரசு தலைவர் தேர்தல் நடைபெற்ற பொழுது அவர்கள் ஆடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். அதெல்லாம் மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் இப்படி கூறும் பொழுது எனக்கு அதை நினைத்து பார்க்கவே முடியாமல் இருந்துச்சு இவர்களுடைய நிலைமைகளை. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் குழப்ப நிலையில் இருக்கிறார்கள் என்று கூறும் பொழுது எவ்வாறு இந்த தெளிவை ஏற்படுத்துவது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களிடம் தெளிவை ஏற்படுத்துவது தொடர்பாக நானும் பல தடவைகள் சிந்தித்து பார்த்திருக்கிறேன். அப்போதுதான் ஒன்றை கூறினார்கள், யாழ்ப்பாணத்தில் இந்திய தூதரகம் இருக்கின்றது. புலம்பெயர் தேசங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்திய தூதரகத்துக்கு எதிராக எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு யாரும் இல்லை. ஒரு சரி, தமிழர்களுக்கான நியாயமான தமிழர்களின் வளங்களை கொள்ளையடிப்பதை கூட போய் கேட்பதற்கு ஒருவர் கூட இல்லை. அடுத்ததாக கனடாவில் கூட ஒரு புத்தகம் எழுதும் போது இந்திய அமைதிப்படையின் சாப்டரை விட்டுட்டு எழுதின ஆட்களும் இருக்கிறார்கள். இப்ப இது தொடர்பாக நான் யோசித்த போதுதான் ஒருவர் எனக்கு சொன்னார், அது அவங்க மிகப்பெரிய நாடு, புலனாய்வுத்துறை மிக பெரியது, இங்குள்ள பல அமைப்புகள் ரோவின்ற ஒரு தலைமை காரியாலயமாகத்தான் செயற்படுகின்றன, அந்த ஊடுருவல்கள் நிறைய இருக்கு, அது நீங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியும், அதை கடந்துதான் போக வேண்டும். ஏனென்றால் முன்னைய காலத்தில் ரோவால் ஊடுருவ முடியாது, விடுதலை புலிகள் இருந்த காலத்தில். ஆனால் அப்பவே ஊடுருவி இருந்தவர்கள், ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு இல்லை. இப்ப விடுதலை புலிகள் இல்லாத காலம் ஒரு 16 வருடம் என்ற போது அதன் ஊடுருவல்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். இவர்கள் எல்லாம் அவர்களின் ஏஜென்டாகத்தான் வேலை செய்வார்கள், அந்த மக்களை ஒரு மாயைகள். எனவேதான் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது தெரியும். எனவேதான் இந்த அமைப்புகள் கூப்பிடும் போது ஒரு 10 பேரோ 12 பேரோ என்ற சொந்தக்காரரான் போயில நிற்கிறது, மிச்ச பேர் போகிறதும் இல்லை. என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் எங்களோட எந்தவித கொள்கைகளும் மற்ற நிலை. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி, இதை என்னென்று இதிலிருந்து வெளிவருவது, மக்கள், அதாவது சிவில் அமைப்புகள் கூட ஒவ்வொரு தடவைகளும் கட்டியமைக்கப்படும் போது ஏதோ ஒருவர் அதற்குள் ஊடுருவி அதை இல்லாது செய்து விடுகிறார்கள். மற்றது கட்டியமைக்கும் போது ஒருவர் தன்னை நம்புவதில்லை. அவரை கூட்டியிருந்தார் செய்வாரோ, இவரை கூட்டியிருந்தார் நல்லா செய்வாரோ, இவரை கூட்டியிருந்தார் செய்வாரோ. விடுதலை புலிகளின் தலைவர் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த போது என்ன யோசித்தார்? அதாவது நல்ல ஒரு வீட்டக்காரனை கூட்டிடுறேன், அவன் தான் குறிபார்த்தபடி வச்சுடுவான், அல்லது வேற ஒரு ஆர்மியில இருந்தவனை கூட்டிடுவோமோ, அல்லது போலீஸ்ல இருந்தவனை கூட்டிடுவோமோ, ஏனென்று அவன் நல்லா சுடுவான். அப்படியே கட்டினவர் இல்லை, தானே பழகினார். செல்லக்கடி இந்த மாட்டை வித்து துவக்க வாங்கினார், தாங்களே காட்டுக்க சுட்டு பழகினாங்க, தாங்களே மேலே வந்தார். இப்ப நீங்களே இப்படி போற வழியாத்தான் பிரச்சனை. இப்ப நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பல உதாரணங்கள் உங்கள் கண் முன்னால் இருக்கின்றது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், என்னென்று இவர்களை திருப்பி மக்கள் தெரிவி செய்கிறார். மக்களிட வேறு தெரிவை நீங்கள் கொண்டு போகவில்லை. இப்போது ஜேவிபி 3 பேரை கொண்டு வந்தபடியா தெரிவு செய்தார்கள், 3 ஜேவிபி உறுப்பினர்கள். அர்ஜுனா ராமநாதனை தெரிவு செய்தார்கள். கயந்திரோமாரை விடவே அதிக அளவு வாக்கு பெற்ற கௌசல்யா வெளியில் இருக்கிறார். ஆரைக்கு மக்கள் ஆதரித்தார்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். அது இலங்கையின் தேர்தல் முறையில் கயந்திரோமார் வந்திருக்கலாம், ஆனால் உண்மையில் யார் வெற்றி பெற்றவர்கள்? அப்ப மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த பொது அமைப்புகள், நீங்கள் ஒரு நல்ல வாக்காளர்களை கொண்டு போன குப்பை கூலங்களை எப்பயோ அகற்றியிருக்கலாம். இந்த குப்பை கூலங்களை எப்பயோ நீங்கள் அகற்றியிருக்கலாம். உண்மைதான் நீங்கள் கூறுவது. இப்ப நீங்கள் கூறியதுதான் நானும் இங்கே பதிவு செய்து வைத்திருந்தேன், உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று. அதாவது கொள்கைகளை வெளிப்படுத்தினால், இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்று வெளிப்படுத்தினால் மக்கள் அதை புரிந்து அதன் பால் செயல்படுவார்கள், அதன் பால் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்றால். இது ஒருவருமே எந்த ஒரு கொள்கையையும் எழுத்தில் போடுவதில்லை. ஏனென்றால் இந்த சந்தி அரசியல் செய்வார்களானே. அப்ப இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக புதியவர்களை, அது குழப்பமானவர்களை அவர்கள் தெரிவு செய்தாலும் பரவாயில்லை, புதியவர்களை கொண்டு வந்தால் தான். எனக்கு அந்த ஜெய்சங்கர் அவர்களோடு இருந்த படத்தை பார்க்கும் பொழுது கேவலமாக இருந்து, இவர்கள் எல்லாம் எங்களுடைய தமிழ் தலைவர், ஒருவர் நாடியில் கை வைத்துக் கொண்டிருக்கின்றார், ஒருவர் கையை கட்டி கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருவர் ஈயண்டு பல்ல காட்டி கொண்டிருக்கிறார். இன்டெலக்சுவல்ஸுக்கான ஒரு இடமாக பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஆளுமை எவ்வளவு தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் இவர்கள் இருப்பதற்கு தகுதி இருக்கிறார் என்று கூட நான் அந்த கேள்வி என்னிடம் தொடுத்தேன். என்னுடைய
அந்த உடல் மொழியை பார்த்ததுமே தெரிகின்றது இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு. இதைத்தான் நான் எப்பொழுதுமே கேட்பேன். இதற்காகத்தான் அரசோடைய உங்களுக்கு தெளிவாக தெரியும், நான் இங்கே பேசும்பொழுது கூறுவேன், துறைசார் நிபுணர்கள் வேண்டும், புத்திஜீவிகள் வேண்டும் என்றதை அடிக்கடி கூறுவது. ஏனென்றால் ஒரே வேவ் லென்த்தில் இருக்க வேண்டும். தலையில கை வச்சுக்கொண்டு ஒருவர் இருக்கிறார். இப்படி என்றால் எங்கே போய் முடிய போகின்றது? இதுதான் குழந்தை பிள்ளைகள் போல் தான் இருக்கின்றது. வயசு வந்தவர் அங்கே இருக்கின்றார். அவருக்கு இன்று கதைத்தால் நாளை அதை என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாத நிலைமை இருக்கிறது. சரி, இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. மீனவர்கள் தொடர்பாக என்னவும் பேசினார்களா? அது தொடர்பாக ஏதாவது ஆக்கபூர்வமாக ஜெய்சங்கரிடம் எடுத்துக் கூறக்கூடிய, என்றால் இது தமிழ் மக்களுடைய மீனவர்கள், அதை சிங்கள தேசத்தில் அதை பெருசாப்படுத்தி பேச போவதில்லை. இது தொடர்பாக ஏதாவது பேசினார்களா? அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. அதுதான் பேசப்பட்டிருக்க வேண்டும். என்ற தித்வா புயல் தொடர்பாக வந்தவர் அது தொடர்பாக பேசியிருக்க வேண்டும். நிவாரணங்கள் எவ்வாறு பங்கிடப்படுகிறது என்று தொடர்பாக. ஜெய்சங்கருக்கே அது பெரிய ஆச்சரியம். இவங்க என்னத்தை மீட்டிங்ல என்னத்தை கலைக்கிறாங்களே. சரி, அவர் கொடுத்தது காசு. இப்ப இலங்கை அரசாங்கம் எப்படி விவர ட்ரீட் பண்ணது வந்தார்கள், தற்போதைய நிலைமையை எடுத்து விளக்கினார்கள், எப்படி இந்த பங்கீடுகளை எவ்வாறு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அது தொடர்பாக பாலம் ஒன்றை இந்தியா கட்டி கொடுத்தது, அதை திறந்து வைத்தார்கள். அதே போல எதிர்கட்சி தலைவர் கதைக்கும் போது ஜெய்சங்கர் சொன்னார், இந்த கொடுக்கிற உதவிகள்ல டிரான்ஸ்பரன்சி இருக்க வேண்டும் என்று அந்த உதவி திட்டங்கள் அது கதைத்தார்கள். ஏன்னா இப்போதைய மீட்டிங் அதுதான். அப்ப உங்கள் மக்களுக்குரிய பிரச்சனைகள் கதைச்சீர்களா? இல்லை. ஒருவர் 13 அது அரசியல் கூட்டத்தில் கதைக்க வேண்டியது, அரசியல் ஜாப்பு முறையில் கதைக்க வேண்டியது. எதை எங்கு கதைக்கிறது கூட தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி தான் அங்கு போனவர்கள் அந்த பேபில இருந்து இல்லை. ஒருத்தர் கஞ்சா கடத்துறவர், ஒருத்தர் பாலியல் குற்றவாளி, ஒருத்தர் சாராய கடை ஓனர். அதுல இதெல்லாம் 60 பேர் அனுர்குமார் திசாநாயக்காவின் கையாக்கள் மறைமுகமாக. இப்ப சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையின் புலனாய்வுத்துறை என்ற தலைவருக்கு எந்த விதாரணாவ இரகசியமாக தொடர்ச்சியாக சந்திக்கிறார்களும் அதுல இருக்கணும். அப்ப ஜெய்சங்கருக்கே தெரியும். அது இதுல வந்திருக்கிறவங்க 60 பேர் ஆக்கள் அந்த நேரத்தின் நண்பர்கள் கதைப்பாங்க என்பதை அவருக்கே தெரியும். இப்ப மீனவர் பிரச்சனை நீங்கள் கேட்டீர்கள். கயந்திரமார் பொன்னம்பலம் தான் கதைச்சது. கதைக்கே நீங்கள் தரவுகளோடு போயிருக்கணும். எல்லோ எவ்வளவு காசு எடுத்தவர்கள் துணிஞ்சு கதைங்கோ, ஸ்டாண்ட் அப். இங்க வெளிநாட்டுல பார்த்தான் சொன்னவங்க, நீங்கள் அந்த நான் ஸ்காட்லாந்து மீட்டிங்ல போய் ஸ்காட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்கள் ஒரு இடமும் ஸ்டாண்ட் அப் பண்றேன். நீங்கள் ஒரு இடமும், அதுதான் நான் நாயும் எஜமான்டை கதையை கூறினேன் இந்த ஆரம்பத்தில். நீங்கள் ஸ்டாண்ட் அப் பண்ற, நீங்கள் தரவுகளிடம் போயிருக்கணும். எத்தனை கோடி எங்களை அள்ளுகிறீர்கள். நீ கொடுத்த இந்த 450 தமிழ் மக்களோட காசு என்று நீங்கள் அதுல சொல்லி இருந்தாலே முடிஞ்சிருக்கு. ஜெய்சங்கர் கதைக்கிறார் தானே. நேட்டோவில் அன்றைக்கு வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அவர்கள் போயிட்டு இந்த ஒரு அரசியல் கருத்தரங்கில் இருக்கும் போது அவங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? ரஷ்யா எண்ணெயை நீங்கள் வாங்குறீர்கள், உக்ரைனாவுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறீர்கள். திருப்பி அடிக்கிறார் ஜெய்சங்கர். ஏன் ஐரோப்பிய ஒன்றும் வாங்குறது? தரவை எடுத்து கொடுக்குறார். இந்த ஆண்டு இவ்வளவு $1 மில்லியன் ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கி இருக்கிறது. அமெரிக்கா இந்த ஆண்டு நியூக்ளியர் ஃபியூவலை ரஷ்யால இருந்து வாங்குறது. அப்ப நாங்கள் வாங்கினா என்ன? ஸ்டாண்ட் அப் பண்றார், கேட்கிறார். திருப்பி அதுல கோபம் இல்லை, நடக்கிறத சொல்ற. நீ ஏன் சொல்ற? அதுக்குதான் நான் சொன்னேன், புத்திஜீவிகள் வேண்டும் என்று சொல்லி. இது ஒரு சந்தியில் நின்று நடத்துகின்ற ஒரு அரசியல். பாருங்கள், அந்த உடல் மொழியை பார்த்தீங்களா? அதை பார்க்கும் பொழுது எனக்கு புரியவில்லை. அரசோலே, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. இதைத்தான் நாங்களும் இங்கே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்றோம். மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஜெய்சங்கர் அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களையும் சந்தித்திருந்தார். அந்த விடயத்தையும் சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். அனுரகுமார் திசாநாயக்கா சந்தித்தது மட்டுமில்லாது அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு நிதியுடன் வந்தார். கிட்டத்தட்ட $450 மில்லியன். உங்களுக்கு தெரியும், IMF கூட 3.5% வட்டிக்கு $210 மில்லியன் தான் கொடுத்திருந்தது. ஆனால் ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட $450 மில்லியன், உலக வங்கி $120 மில்லியன், 450 100 மில்லியன் கொடையாகவும் 350 இலகு தவணை கடனாகவும் கொடுத்திருந்தார். அதாவது கிட்டத்தட்ட $1/2 ட்ரில்லியனை கொண்டுதான் வந்திருந்தார். என்னும் போது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்கிறது இலங்கையை தன் வசம் வைத்திருப்பதற்கென்றது அந்த நிதியிலிருந்து தெரிகிறது. ஜெய்சங்கர் உடல் மொழியிலிருந்து தெரிகிறது. ஜெய்சங்கர், இப்ப நீங்கள் சொன்னீர்கள் ஒரே ஒரு வார்த்தை, தமிழ் பிரதிநிதிகளுக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையில் உள்ள உடல் மொழி. அதே உடல் மொழிதான் சிங்கள அரசுக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையில் இருந்தது. இங்கு தமிழ் கட்சிகள் கேவலமான உடல் மொழியில், அதாவது அடிமைகள் போல் இருந்தார்கள்.
அந்த உடல் மொழியை பார்க்கும்போது அவ்வாறு. ஆனால் அங்கு ஜெயசங்கர் என்ற உடல் மொழியை பார்த்தபோது நானே பயந்து விட்டேன். என்றால் அந்த கர்ணி அமரசூரியா கை கொடுக்கும் போது கூட ஏதோ அந்த தங்களை கைவிட்டு விடாதீர்கள் என்ற நிலையில் ஜெயசங்கர் நின்றார். ஒரு சின்ன நாடு, ஒரு சின்ன நாடு. ஜெயசங்கரை போய் வரவேற்றது கூட சுற்றுலா துறை அமைச்சர் தான் வரவேற்றார். ஏனென்றால் அடுத்த நாள் சைனாக்காரன் வாரான். அப்ப என்னென்று ஒரு சின்ன நாடு இவ்வளவு ஒரு பிரில்லியண்டா அதை கேண்டில் பண்றாங்க. நீங்க படித்தவர்கள், தமிழக படித்தவர்கள், மண் தோன்றி கல் தோன்றிக்கு முன்னோர் காலத்தில் உதித்த குடி, அடுத்தது உலகமெங்கும் உள்ள நிறுவனங்கள்ல உயர் பதவிகள் இருக்கிறீர்கள், ஐநா வர பேசுகிறீர்கள், சயின்டிஸ்டுகள், அதுகள் இதுகள் எல்லாம் வாய் கிளிய பேசுகிறீர்கள். உங்கள்ட்ட பிரதிநிதிகளை கஞ்சா கடைக்காரன், சாராய கடைக்காரன், பாலியல் குற்றவாளிகள், வெக்கம் இல்லையா உங்களுக்கு? வெக்கம் ஒன்றும் இல்லையா? நீங்கள் உங்கள்ட்ட பிரதிநிதிகளை வச்சு கொண்டு நீங்கள் உங்கள்ட்ட பிரதிநிதிகள் யாரும் வெளிநாட்டுக்காரன் கலைக்கிறான்றத உங்களோட அடையாளம். நீங்கள் ஐநாவில் இருக்கிறீர்கள், அந்த இதில் இருக்கிறீர்கள், தொழிலாளர் இருக்கிறீர்கள், அங்க இல்லை, அங்க இல்லை. அப்ப நான் இதுக்கு வருகிறேன். அப்ப அன்றுகுமரத்து நாயக்கான சாய்ச்ச போது என்னென்றால் உங்களுக்கு தெரியும், இப்ப பங்களாதேசத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. நேபாளம் அன்றைக்கு நாங்கள் கலைச்சோம். NED என்ற அமைப்பும் அமெரிக்காவின் இன்னொரு அமைப்பும் இணைந்துதான் இதை அந்த நேபாளத்தையும் பங்களாதேசத்தையும் கைப்பற்றியார்கள் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த பூகோள அரசியல் நெருக்கடியில் இலங்கைக்கு மாலத்தீவையும் இழந்து விட்டது, நேபாளத்தையும் இழந்து விட்டது, பங்களாதேசத்தையும் இழந்து விட்டது, பாகிஸ்தான் இல்லை. இப்ப இந்த நிலையில் இலங்கை ஒரு முக்கியமானது என்பதை இந்த ஜெயசங்கர் உடல் மொழியும் எல்லாம் வடிவாக காட்டியிருக்கின்றது. அதாவது இலங்கை என்ன சொன்னாலும் இந்தியா கேட்கும் என்ற ஒரு நிலையாகத்தான் அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இலங்கை கேட்காமலேயே $1/2 trillion கொண்டு வந்து இந்தியா கொடுத்திருக்கின்றது. அது இந்தியாவின் காசு இல்லை, தமிழ் மக்களின் காசு தான். அது இந்தியாவின் சாணக்கியம் என்று சொல்லலாம். எங்களை ஏமாற்றி எங்களுக்குள் உள்ளவர்களை வைத்துக் கொண்டு அங்கு ஒரு துணை தூதரகத்தை அமைத்து அதன் மூலம் எங்கள்ட குரல் வலையை நெருக்கிக் கொண்டு எங்களின் பணத்தை புடுங்கி இஞ்சாலைகள் வந்து கொடுப்பது அவங்களோட சாணக்கியம். அது வேறு விடயம். இருந்த போதும் இந்த அனுகுமர நாயக்காவுடனான சந்திப்பு வந்து இலங்கையும் வந்து இந்தியாவையும் சீனாவையும் தான் ஓரளவு கையாண்டு கொண்டு அவர்களை மோதவிடும் ஒரு பிளே கிரவுண்டாக இதனை பயன்படுத்துவதைத்தான் பார்க்கக்கூடிய இருந்தது. நன்றி அரசர்களே. பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகை தொடர்பாக தமிழ் தரப்பினர் சந்தித்த விடயங்களையும் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் சந்தித்த விடயத்தையும் கூறினீர்கள். இனி சுருக்கமாக நாங்கள், உங்களுக்கு தெரியும், தமிழ் தரப்பினர் தமிழகம் சென்றிருந்தார்கள். அங்கே தமிழகம் சென்று தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களை சந்தித்து உரையாடிய சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதையும் கூட நீங்கள் சுருக்கமாக கூறுங்கள். அந்த சந்திப்பில் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருந்தார். உடனடியாக அங்கிருந்து அதை முடித்துவிட்டு இங்கே பேராசிரியர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்ற தமிழக சந்திப்பு எவ்வாறு அமைந்திருந்தது? அதிலும் கூட குழப்பங்கள் இருப்பதாக அறியக்கூடிய இருக்கின்றது. கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அங்கு போனது திருமாவளவனை இங்கே இலங்கைக்கு வந்திருந்தார் நவம்பர் மாதம். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் அங்கு சென்றிருந்தார்கள். இந்தியாவில் அடுத்த முறை தேர்தல் வர இருப்பதால் இந்த பயணத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, தமிழ் மக்களின் பிரச்சனையை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுக்கான ஒரு ஆதரவு தளத்தை பெறுவது என்று பார்க்கலாம். அதில் ஒன்று, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு போகும்போது இந்திய இலங்கை உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். 13ஆம் திருத்த சட்டத்தை தாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் என்னென்று சொன்னால் அங்கு காணி அதிகாரம், காவல்துறை அதிகாரங்கள் அதுகள் இல்லை என்ற ஒரு இதை சொன்னார். ஆனால் அதைக்கான விளக்கத்தை வந்து தொல் திருமாவளவன் அந்த நேர்காணலில் தெளிவாக சொன்னார். தமிழீழ கோரிக்கை கைவிடப்படவில்லை, பொது வாக்கெடுப்பு கைவிடப்படவில்லை, அதுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இப்ப அங்குள்ள மக்களுக்கு அந்த மக்கள் நிலங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பௌத்த கோயில்கள் வெட்டப்படுகிறது, நிதி கூட அங்கு இல்லை. இதுகளை பெறுவதற்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவை. அதைத்தான் பேசினார் சொன்னார். சரி, ஆனால் வெளிநாடுகளில் இருந்து நான் சொன்னேன் தானே, அங்க ஒரு அரசியல் கட்சி, இங்க 100 அரசியல் கட்சிகள், அங்க ஒரு விதான, இங்க 100 விதான. ஆனா அங்க போக மாட்டாங்க, இங்க இருந்தா நாங்கள் விதானையா இருப்பாங்க. அப்ப உடனடியாகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒற்றை ஆட்சிக்கு போய்விட்டார், அதை செய்து விட்டார், பொதுவாக்கள் போர்க்குற்றத்தை விட்டு விட்டார். அவன் பேச போனது வேற. எல்லாத்தையும் கலக்காதேங்கோ. இப்ப டிசிசி கூட்டம் டிசிசி கூட்டம் டிசிசி அதை பற்றி தான் கதைக்கலாம், பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் அதை பற்றி தான் கதைக்கலாம். இங்க எங்கட மீட்டிங்ல நாங்கள் போனாலும் ப்ரொடக்ஷன் மீட்டிங் ஒன்று இருக்கும்.
மேனேஜர்ஸ் எம்எம்எம் ஒன்று இருக்கும், R&D மீட்டிங் ஒன்று இருக்கும். ப்ரொடக்ஷன் மீட்டிங்ல கூட்டு போய் நான் R&D கதைக்கிறேன். அன்றைக்கு வேற ஒருத்தனை அவங்க சொன்னாங்க, இது இங்க கொண்டு வரக்கூடாது, அடுத்ததுல கதைப்போம். உங்களுக்கு அதாவது தெரியுமா? இல்ல அவங்கள அரசியலை செய்ய விடுங்கோ. நீங்கள் எல்லாரும் இங்க இருந்து அரசியல் செய்யறா, நீங்கள் போங்கோ, உங்களை போங்கோன்றான்னு சொல்றோம். போங்கோ, சட்ட குடியுரிமை எடுத்து போய் அங்க இருந்து அரசியல் செய்து காட்டுங்கோ. உடனடியாகவே இங்க இருந்து விட்டா அவன் அரசியல் கூட செய்ய விடுறாங்க. கந்தர்மார் அதுல பேசினது அத்தனையும் சரி, அதுல எந்த வித இதுவும் இல்லை. பயமூண்டா அவர்கள் எதிர்த்தது சொன்னது என்னென்றால், உண்மையில் விடுதலை புலிகளும் ஏன் முதலில் ஏற்றுக்கொண்டு போய் எதிர்த்தார்கள் என்றால் அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுல அவர் தெளிவாகத்தான் இருந்தார். திருமாவளவன் தெளிவாகத்தான் விளக்கியிருந்தார். ஆனால் அதை நாசமார்த்தது இங்கிருந்த வெளிநாட்டில் இருந்த இந்திய உளவாளிகளும், அதாவது அவர்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் மத்திய அரசின் ஏவலாளிகள் என்று கூட கூறலாம். அங்குள்ள தமிழக கட்சிகள் பல அறிக்கை விடுகிறார். பல அறிக்கையை நான் வாசிக்கிறது இல்லை, குப்பையடாத்தான் இருக்கும். பல அறிக்கைகள் எதிராக, ஒருத்தன் போய் தமிழ் மக்களின் பிரச்சனையை கதைக்கிறான், அதுக்கு இன்னொருத்தங்கள் எதிராக விடுறாங்க. இப்ப இதுல நீங்களே சொல்லுங்க, இதை நாங்கள் எடுக்கிறது. ஒருத்தன் தமிழ் மக்களுக்கு ஆதரவா போய் தமிழ் மக்கள் அடிப்படை பிரச்சனை. இப்ப அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தது என்ன? மக்கள் தெரிவு செய்தது ஏன்? ஐநாவில் போய் மனதுரிமை தொடர்பாக பேசினாரா? அல்லது போர்க்குற்றம் தொடர்பாக பேசினாரா? அல்லது இவங்களை மாதிரி ஏமாத்துற மாதிரி வெளிநாடுகள் வந்து இந்தியா வந்து தமிழீழம் பெற்றுத்தரம்னு சொன்னாரா? அங்குள்ள மக்கள் பிரச்சனை, ஆஸ்பத்திரியில் என்ன பிரச்சனை, என்னென்ன ஊழல், மக்களுக்கான அடிப்படை சுகாதார வசதி கிடைக்குதா, மக்களுக்கான பிரச்சனை இருக்கா, மக்கள் நேரடியாக கதைக்கக்கூடிய தங்கள் பிரச்சனையை கதைக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அதுலதான் அவர் தெரிவு செய்யப்பட்டார். அவர் வேற ஒன்றும் தெரிவு செய்யப்படவில்லை. நீங்கள் இங்க திலீபன் ஒவ்வொரு ஆண்டு நிகழ்வையும் வடக்கும் கிழக்கும் கொண்டு திரிகிறீர்கள் ஊர்வலமா. நான் அதை குறை கூறவில்லை, அது நினைவு கூறப்படத்தான் வேண்டும். ஆனால் கொண்டு திரிகிறீர்கள். விடுதலை புலிகளின் அத்தனை நிகழ்வையும் நாங்கள்லாம் குத்தகைக்காரர் மாதிரி நடத்துகிறீர்கள். ஆனால் தேர்தலில் தோற்கிறீர்களே. மக்கள் விடுதலை புலிகளின் நிராகரித்த அர்த்தம் இல்லை, உங்களுடைய ஏமாற்றுத்தனத்தை நிராகரிக்கிறீர்கள். ஏன்னா அண்டைக்கு இருக்கிறவனுக்கு சோறு இல்லை. நீ சந்திர மண்டலம் போறதை பற்றி இப்ப கதைக்கிற, அது போகத்தான் வேணும். அதுக்காண்டி அந்த இலட்சியத்தை விடாதீங்க. ஆனால் அண்டைக்கு இருக்கிறவனுக்கு இருக்கிற சோத்தை கொடுங்க. அதுதான் தேர்தலமா செய்தார். எனக்கு ஒன்று புரியவில்லை, நீங்கள் ஒரு தெளிவுதாருங்களா? அதாவது திருமாவளவன் பிரச்சனை, வைகோ பிரச்சனை, சீமான் பிரச்சனை, ஸ்டாலின் பிரச்சனை, இந்தியா பிரச்சனை, பிரித்தானியா பிரச்சனை, அமெரிக்கா பிரச்சனை, ஆர் பிரச்சனை இல்லாதாக்கள் கூட தமிழ் அரசியல் பரப்புல இது ஒரு மனநோய் பிடித்த கூட்டம் என்றுதான் சொல்லலாம். சிலரை இப்ப உண்மையில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்ப சிலரை மனநோய் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் மனநோய் பிடித்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை மக்கள் அறிவார்கள். அதுதான் அந்த பிரச்சனைக்குரிய காரணம். இரண்டாவதாக நான் ஒன்றை கூற வெளிக்கிட்டது, அதாவது கயத்ரமார் பொன்னம்பலம் வந்து அங்கு போனது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு பிரச்சனை, ஒரு உத்தியாக திமுக அழைத்திருக்குமாக இருந்தால் அவர் அங்கு ஏனைய விஜயின் கட்சியை கூட சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அதை சந்திக்காமல் விட்டது மிகப்பெரிய ஒரு தவறு என்றுதான் நான் பார்க்கிறேன். என்று சொன்னால் எந்த காரணத்துக்காக சந்திக்கவில்லை? இல்லை, அதுதான் ஒரு அரசியல் பின்னணி இருக்குமோ ஒன்று. ஏனென்றால் அது உறுதிப்படுத்த முடியவில்லை. என்று சொன்னால் அடுத்தது திமுகவுக்கு சவாலாக இருக்க போவது விஜயின் கட்சி தான். அதுதான் இப்ப விஜயின் கட்சியை பொறுத்தவரையில் ஈழத்தமிழ் மக்களிடமும் அதுக்கு நிறைய ஆதரவு உண்டு. அப்ப அந்த ஆதரவை இல்லாது செய்யும் ஒரு முயற்சியோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இவர் விஜயை சந்தித்திருந்த எல்லா கட்சிகளையும் சந்திப்பதாகத்தான் கூறியிருந்தார். ஆனால் சீமானை சந்தித்திருக்கின்றார். ஆனால் விஜயை ஏன் சந்திக்கவில்லை என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. சீமான் எல்லாம் மலைக்கும் மடவுக்குமான ஒரு வித்தியாசம் தான். அது சும்மா ஒரு ஜிப்பி, அது ஏமாற்றுத்தனம், தமிழ் கட்சிகள் ஏமாற்றுத்தனம் மாதிரி, அது ஏமாற்றுத்தனம். ஆனால் இந்த கட்சி தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறப்போகிறது என்றது, அந்த சவாலை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்றது இந்த சந்திக்காமல் விட்டது கொஞ்சம் உறுதிப்படுத்துவது போலதான் இருக்கின்றது.
சரி, அப்ப அடுத்த முறையாவது இந்த இரண்டால் சந்திரமார் தெளிவாக ஒன்றை பேசியிருந்தான். அந்த நியூஸ் 18 ஒரு நேர்காணலை எடுத்திருந்தது. அப்போது சந்திரமார் தெளிவாக பேசியிருந்தார். நாங்கள் இந்தியாண்ட அரசியலுக்கு நாங்கள் இல்லை, நாங்கள் எல்லா கட்சிகளையுமே சந்திக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருமாக எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் கட்சி பேதம் கடந்து இந்த ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனையை அணுக வேண்டும் என்பது அது சரியான கருத்து. அதை இந்த விஜயை இந்த கட்சியை சந்திக்காமல் விட்டது ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றார். எனக்கு புரியவில்லை. நீங்கள் சொல்லும் பொழுது நான் கேட்டு யோசித்து தோன்றுது. எல்லோரையும் அப்படித்தான் இருக்க வேண்டும், அது சரியான ஒரு அணுகுமுறை. ஆனால் அதே மாதிரி விஜயம் சந்தித்திருந்திருந்தால் அதனுடைய ஒரு குறை இருந்திருக்காது. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பேராசிரியர் ஜெய்சங்கர் அவருடைய பயணம் தொடர்பாக, இலங்கை தீவுக்கு மேற்கொண்ட பயணம், தமிழ் தரப்பினரை சந்தித்த விடயங்களையும், இனி தமிழ் தரப்பினர்கள் தமிழகம் சென்று அங்கே அவர்கள் கலந்துரையாடிய கூட்டங்கள் தொடர்பாகவும், தமிழ் அரசியல் கட்சிகள் தொடர்பாகவும் அந்த விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.